சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளிலே இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்மை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நம்ம வெறுமையாகவே போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அனுப்ப தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது சமூகத்துல தாக்கமாய் கொண்டிருக்கிற நம்மை நிச்சயமாக தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, அந்த விசுவாசம் இருக்கின்றவங்க ஆமென். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தா கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தோமே. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஓகே, தேவன் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது தேவன் அவனை உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நம்ம வேற எதையும் யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நம்ம தியானிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை உண்மை உள்ளவர்களா நம்ம கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, தேவன் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து மாடர்ன் சர்ச், முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தம்பிங்க, எது முன்மாதிரியான சபையாக இருந்தது? இந்த சபைதான் முன்மாதிரியான சபையாக இருந்தது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவதாக சொன்னேன், இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை. ஹல்லேலூயா, ஆமென். என் பொண்ணு கேட்டேன், ஏமா திருப்பி சொல்றீங்க ஒவ்வொரு வாரமும் கேட்டேன். ஹல்லேலூயா, ஏமா திருப்பி அதையே சொல்றீங்க தினமும் ஒவ்வொரு வாரமும் அதை திருப்பி சொல்றீங்க. நம்ம திருப்பி சொன்னாலாவது அவங்களுக்கு அந்த உணர்வு என்ன பண்ணட்டும், நல்ல காரியங்களை திருப்பி சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லமான்னு சொல்றீங்க. நீங்க நான் சொல்றீங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. பரவாயில்ல கேட்டேன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. அது ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 9 காரியங்களை நம்ம தியானித்தோம். ரோமன் நம்பர் 2 அன்பு நிறைந்த சபையாக இருந்தது. ஆகவே அன்பு என்ற தலைப்பிலே 19 வாரங்கள் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். மூன்றாவதாக ரோமன் நம்பர் 3 இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சபை இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்த சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இரண்டாம் வருகை குறித்து அறிவு என்ன என்று பார்த்தோம். இரண்டாம் வருகை எதற்காக என்று பார்த்தோம். ரகசிய வருகைக்கு பகிரங்க வருகைக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தோம். ரகசிய வருகையிலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்தக்கூடாது, பெருந்திண்டிக்காரர்களாய் இருக்கக்கூடாது, வெறி உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, லௌகிக கவலை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, வீணான பாரத்தை சுமக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஊமையின் ஒப்புமைகளை சொன்னேன். அடுத்ததாக ஜெபிக்காதவர்களாய் இருக்கக்கூடாது. ஜெபிக்காதனால வருகிற நஷ்டங்கள் என்னவென்று கடந்த வாரத்துல பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குதா? கீழ்படியும் என்ன சொல்றது? ஓகே, தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல பேசுவாரா? ஆண்டவர் இடத்துல பேசுவாரா? கடைசி வரைக்கும் மைண்ட் எங்கேயுமே யோசிக்காம தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கவனிங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். ஓகே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து இயேசு உண்மையை சொன்னார். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அதுவும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை கொடுத்துதானே உண்மையாக இருந்தது. ஓகே, அதை தொடர்ந்து இயேசு இங்க இரண்டாவதாக ஒரு உண்மையை இந்த இடத்துல சொல்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன உண்மை? கவனிங்கள். 14ஆம் வசனம் முதல் அன்றையும் பரலோக ராஜ்ய பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை ஒரு வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும், ஒரு இடத்துல 2 தாலந்தும், ஒரு இடத்துல 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்து வாங்கினவனும் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் மனமின்றி அந்த ஊழியர்களுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு
வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உண்மை, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன், தெளிக்காத இடத்திலே சேர்க்கப்படுமா கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் கொடுத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவருடைய எஜமான் பிரயோஜனமாக, பொல்லாதவனும் சோப்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்று அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாலந்துகள் அவனுக்கு கொடுங்கள். உண்மை உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்த வசனம், முக்கியமான வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறமான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் வாக்கடைப்பும் உண்டாயிருக்கும் என்றார். 14 முதல் 30 வசனம் வரைக்கும் கவனிங்கள். இந்த ஓமை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட ஓமை. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்படி இந்த யாராவது வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அதாவது இந்த ஓமையுடைய முன் வசனமும் இந்த ஓமையுடைய பின் வசனமும் எதை சொல்லுகிறது படிங்க. 13, மனுஷகுமாரன் ஒரு நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லுகிறது. ஆமென். 31ஆம் வசனத்தை படிங்கள். அதுக்கு பின் வசனம் 31. அன்றைய மனுஷகுமாரன் சரி சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். இதுவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஓமையுடைய முன் வசனமும் இந்த ஓமையுடைய பின் வசனமும் இயேசு கிறிஸ்துவிற்குரிய வருகையை சொல்கிறபடினாலே இந்த ஓமை இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட ஓமை என்று ஊர்ஜிதமாகிறது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன் கவனிங்கள். யார் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்களா, ஞானஸ்நானம் எடுத்தவர்களா, தேவனை ஆராதிக்கிறவர்களா, சபைக்கு வருகிறவர்களா, தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லிக் கொள்கிறவர்களா, நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களா? இல்லை, அது மாத்திரம் இல்லை. இன்றைக்கு யார் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உண்மை உள்ளவர்கள், உண்மை நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை உண்மையா சொல்ல கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிறாங்க? நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தி கொண்டு வந்தாரு. எத்தனை நாட்கள் நீங்கள் அவரை மறந்தீங்க? எத்தனை நாட்கள் நாம் அவருக்கு உண்மையா இராம இருந்தோம்? நாம் அவருக்கு உண்மையா இராவிட்டாலும் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருந்தார். காப்பாற்றுவேன்னு சொன்னாரு, காப்பாத்தினாரா? பாதுகாப்புன்னு சொன்னாரு, பாதுகாத்தினாரா? உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொன்னாரு, தந்தாரா? உனக்கு பலன் தந்தாரா? என்னை ஆசீர்வதித்தாரா? உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரே, கைவிடாமல் நடத்தினாரா? இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்தாரா? இனிமேல உதவி செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு உண்மையா இருக்கிறார்ல, கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிறார்ல. ஆமா இல்லையா? நமக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது சொல்றோம்? ஆண்டவர் நமக்கு உண்மையா இருக்கிறார். நாமும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, நாமும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உண்மை உள்ள மனிதர்கள் உலகத்தில் கண்டுபிடிப்பது மிகவும் அரிது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். யார் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு உலகத்துல வாழ்கிற மனுஷர்களாகிய நம்மை ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்மிடத்துல உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
கணவன் ஒரு மனைவி, அந்த கணவன் யோசிக்கிறான் என் மனைவி இடத்துல உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, மனைவி யோசிக்கிறான் என் கணவன் இடத்துல உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு எஜமான் யோசிக்கிறான் என்னுடைய வேலைக்காரர் இடத்துல என்ன பண்ணணும், உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு கம்பெனி முதலாளி யோசிக்கிறான், ஒரு எஜமான் ஒரு எம்பி அவன் யோசிக்கிறான் என்ன என்னுடைய எனக்கு கீழே எல்லாருமே என்ன பண்ண எனக்கு உண்மை உள்ளவங்க. ஒரு வேலைக்காரன் யோசிக்கிறான் என்னுடைய எஜமானனுக்கு உண்மையாக என்ன பண்ணணும், நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், வேலைக்கு தகுந்த கூலி அவன் எனக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பொல்லாதவர்களா இருக்கிற நாமே, உண்மை இல்லாதவர்களா இருக்கிற நாமே உண்மை இல்லாதவர் அம்மாவே. அதுக்கு நம்மளுக்கு ஓடுறது, நம்ம கிட்ட ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது, நம்ம இடத்துல ஓடுறது. ஆனா நாமே இன்றைக்கு நம்மை சார்ந்த மக்களிடத்திலே, நம்முடைய உறவுகளிடத்திலே, நம்மிடத்துல பேசுகிற மனுஷர்கள் நமக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்பினால், எப்பொழுது உண்மையா இருக்கிற நம்முடைய அருமை தேவன் எப்பொழுதோ நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கைத்தறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க? சொல்ல முடியுமா யாராவது? இந்த உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்த நாட்களில என்னிடத்துல ஏதாவது குறைந்த வாய்ப்பு சொல்லுங்க, ஒரு தொழில் சொல்ல முடியும், எல்லாம் வாயை முடிட்டு. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு இயேசு எல்லாத்தையும் சரியாக ஒரு குறையும் இடத்துல யாரும் சொல்ல முடியல. ஆமே. அப்ப என்ன சொல்ல விரும்புறேன் கவனிங்க. உன்னிடத்துல இருக்கிற உன்னுடைய சொந்த பந்தம், உன்னுடைய உறவு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க, உன்னை ஏதோ ஏமாத்திட்டாங்க, ஏதோ ஒரு உங்ககிட்ட ஏதோ உண்மையா இல்லைன்னா உன் மனசு எப்படி துடிக்குது? துடிக்குதா இல்லையா? துடிக்குதா இல்லையாங்க? வலிக்குதா இல்லையா? ஐயோ நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இப்படி எனக்கு துரோகம் செஞ்சுட்டியே, இப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே, இப்படி எனக்கு உண்மை இல்லாம நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு துடிக்கிறோம். ஆனா ஒரு நாள்ல 38 முறை ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம அவர் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே. அல்லேலூயா. அந்த காரியங்களை இன்றைக்கு நாம் மாற்றி பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையை தேவன் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவருக்கு பிரியும். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையா இருப்பவர்களோ கர்த்தருக்கு பிரியம். உண்மையா இருப்பவர்களோ கர்த்தருக்கு பிரியம். நீ யாருக்கு பிரியமா இருக்கிற? பிரியம் இல்லாமல் செய்யல. எல்லாம் பிரியமான எனக்கு பிரியமான அனுப்புவோம். ஆனா ஒரு மனமைக்கு பிரியமா இருக்காது. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு பிரியமானவர்களா நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன சொல்றது, நம்மிடத்தில் நாம் எதிர்பார்த்த அன்பை விட நம்மிடத்தில் அதிகமான அன்பை நமக்கு ஊற்றி இருக்கு. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அவருக்கு நம்ம பிரியமானவர்களா இருக்க வேண்டும் என்றால் நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. அந்த உண்மையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார். நாம என்ன இல்லையா? அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, புலம்பல் புஸ்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசி புலம்பரம் பாருங்க. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புலம்பல் 3:23. கர்த்தாவே உங்களுடைய உண்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி புலம்புங்க. உங்களுடைய உண்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, அவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. எனக்கு இந்த ரட்சகத்துக்கு நீங்க அவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. என் தாயின் கருவில எனக்கு தெரிந்து கொண்டதுக்கு நீங்க அவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. என்ன அழைச்சதுக்கு நீங்க அவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. என்ன பெயர்களை கூப்பிட்டதுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. உங்களுடைய உண்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி புலம்பலாம். புலம்பத்துக்கு அல்லேலூயா. அப்ப உண்மை மிகவும் அவசியம். நம்மிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தால் உன்னை அதிகாரத்தின் மேலே அதிகாரியாக்குவேன். உங்ககிட்ட கொஞ்சம் உண்மை இருந்தா போதும். கொஞ்சம் உண்மை இருந்தா போதும். நீ கொஞ்சம் உங்ககிட்ட கொடுக்குறாரு, கொஞ்சத்துல உண்மையாரு உன்னை ஆண்டவர் இன்னும் ப்ரமோஷன் கொடுத்து உயர்த்திட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகவே நாமும் அவருக்கு உண்மை உள்ளவராக நாமும் அவருக்கு உண்மை உள்ளவராக. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து ஒரு சீக்கிரமாய் வேகமாய் சத்தமாய் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 42:16ஆம் வசனம் சீக்கிரம் படியுங்கள். யோசேப்பு தன் சகோதரத்திலே உண்மையை அறிய வேண்டும் என்று சொல்லி அவன் சில காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். படிக்கிறோம். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உன் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள்.
உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படுமாறோ. உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ. அப்ப யோசேப்பே சகோதரர்களே, உண்மை உண்டோ இல்லையோ என்று அறிய விரும்பினா ஆண்டவர் நம்ம கிட்ட எவ்வளவு அறிய விரும்பும். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, உங்ககிட்ட உண்மை இருக்கா? உங்ககிட்ட உண்மை இருக்கா? உண்மை உண்டோ இல்லையோ? உண்மை உங்ககிட்ட இருக்கா? அல்லேலூயா. அது ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்தமா இப்படி நம்ம பேசுறதுல பஸ்ல சொன்னேன், இன்னைக்கு இதுலயும் சொல்றேன். அப்படி பேசுறதுனால நம்ம இங்க உட்காந்துக்கிற யாருக்கும் உண்மை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க உண்மை இருக்கிறதுனாலதான் நீங்க ரத்து வந்துருக்கீங்க. என்னங்க சந்தோஷமா பாராட்டுதானே பேசுறேன். அதுல 98 வாரத்தை திட்டினால 2 வாரத்தை பாராட்டுறாங்க. சொல்லுங்க, எத்தனையோ கேஸ் வீட்டுல தூங்குது. ரட்சிக்கப்பட்டுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துச்சு, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டுச்சு, ஆபத்து நேரத்துல கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுச்சு. உதவி செய்த பண்ணுங்க, என்ன பிரச்சனை சரி வீட்டுல தூங்குது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கோம்? சர்ச்சுக்கு நீங்க உண்மைதான் இருக்கீங்க. நீங்க உண்மை உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கீங்க? சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க. ஆனா பாயிண்ட் என்ன? இந்த உண்மை போதாது. இந்த உண்மை போதாது. எல்லாரும் உண்மையாதாங்க. சர்ச்சை பத்தி எல்லாருமே என்ன பண்றான்? உண்மையாதாங்க. ஆண்டவர் கொடுத்தார் 5, 2, 1 எல்லாம் கொடுத்தார். 2 விசுவாசி இப்படி இருந்துச்சு, 2 விசுவாசி அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் உண்மையா கவனிங்க. ஒரு சிலர் உண்மையை நோக்கி கவனிங்க 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் 30 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு சிலர் 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் 60 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த வேகத்துல போறோம்? உண்மையை நோக்கி நீங்களும் நானும் எந்த வேகத்துல போய் கொண்டு பாருங்க. 10 கிலோமீட்டர் போதுமா? சில பேர் 10 கிலோமீட்டர்ல போதும் கட்டாங்க. இந்த உண்மையே இந்த அளவுக்கு நம்ம அச்சுக்கு வரல, லேட்டானாலும் வந்து உட்காந்துறல. இது போதும் அப்படின்னு இந்த உண்மையே போதும். சரி, ஓகே, ஸ்லோவா போனா 10 கிலோமீட்டர்ல போனா எப்ப போலாம்? சொல்லுப்பா தள்ளி, எப்ப போலாம்? போலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண வண்டிய 10 கிலோமீட்டர்ல போறேன். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல வண்டியை ஓட்டு போறேன். எப்போ போறேன்? சொல்லுங்க, எப்போ போறேன்? லேட் ஆகுமா? ஆகாது. சரி, லேட் ஆனா போயிருக்குல்ல. லேட்டானாலும் போயிடுவேன். பாண்டியன மனவாளம் வந்துட்டு போயிடும். புரியுதோ இல்லையோ? மனவாளம் வந்துட்டு போயிடுவாங்க. நீ கேட்ட நேரத்துக்கு, அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நீ போனல. அப்ப உண்மையை நோக்கி 15 கிலோமீட்டர்ல 20 கிலோமீட்டர்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இன்னும் உன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்து. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற தெய்வம் நம்முடைய. அல்லேலூயா. இந்த உண்மையில சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் அதை நான் வேகமா சொல்லிடுறேன். ஸ்பீடா எழுதிக்கணும், டைம் இல்ல. சரிங்களா? வசனத்துல சொல்றேன். எஜமான் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல எஜமான். ஓகே, அந்த எஜமான் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? நம்முடைய இரட்சகர் இயேசுவுக்கு அடையாளம். எஜமான் யாரு? இயேசுவுக்கு அடையாளம். 2வது எஜமானின் வருகை. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடையாளம் இருக்கு. எஜமானுடைய வருகை நம்முடைய இரட்சகர் இயேசுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளம் இருக்கு. வெகு காலம் போட்டுருக்கா? வெகு காலம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? அந்த வெகு காலம் என்றது கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி more than 2024 years 2024 ஆண்டுகளுக்கு மேலான ஆண்டுகளை தான் வெகு காலம் என்று போடப்பட்டது. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அடுத்து 5 தாலந்து 2 தாலந்து. இந்த 2 நபர் யாருன்னா சபையில் உள்ள உண்மை உள்ள விசுவாசிகளுக்கு அடையாளம். இந்த 1 தாலந்து வாங்கின சபையில் உள்ள சோம்பேறி விசுவாசிகளுக்கு அடையாளம். இந்த எத்தனை கணக்கு கேட்கிறாருல, அந்த கணக்கு கேட்பது எதுக்கு அடையாளம்னா நியாயத்தீர்ப்பின் நாள்ல நம்ம கணக்கு ஒப்புக்கணும். எத்தனை பேர் எழுதுனீங்க ஸ்பீடா? நான் பாட்டு ஸ்பீடா சொல்லிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். எஜமான் யாருக்கு அடையாளம்? எஜமானின் வருகை. அதுக்கு பிறகு வெகு காலம் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு அந்த டைம்ல இருந்து இந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும். ஓகே, இன்னும் இருக்கிற சில காலங்கள் இருக்கு. அது வரைக்கும் வெகு காலம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 5 தாலந்து 2 தாலந்து சபையில் உள்ள
உண்மை உள்ள விசுவாசி. ஒரு தாளந்து இருக்கிறது சோம்பேறி விசுவாசி. ஓகே, அப்புறம் கடைசியா எஜமான கணக்கு இல்ல, அது ஞாயிற்று நாள்ல நம்ம கணக்கு ஒப்புகிறாள் அது. ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த உண்மை இயேசுவின் வருகைக்கு ஒப்புமையான போகுதான். அப்போ யார் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க? உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளார்கள், உண்மை உள்ளவர்களாக. என்ன அப்படி உண்மையே நம்ம சொல்றீங்க? நல்ல உண்மையாதான் சொல்றேன். நல்லா கையை குலுக்கி கிளிக்கி சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது எங்களுக்கு? அதுக்கு அந்த கொரோனாலாம் போயிடுச்சுல, நல்லா தூங்கினா கூட என்ன பண்ணுவாங்க? நல்லா அல்லேலூயா, ஆமென், ஆமெனே வர முடியும். உண்மை உண்டோ இல்லையா என்று நம்மை சோதிக்க விரும்புகிறார் நம்முடைய ஆண்டு. அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? 3 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறது. 3 காரியங்கள். நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்பட? தப்பான நிரூபி, தப்பானியா அப்படி நிரூபி, ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணு சொல்றாங்க, ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். நீ வேணா ப்ரூவ் பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். இப்ப அதே மாதிரி நம்ம உண்மை இருந்தவர்களா இருக்கிறோம், எப்படி நம்மளால நிரூபிக்க முடியும்? பைபிள் வசனத்தின்படி, பைபிள் வசனத்தின்படி நம்ம உண்மை உள்ளவர்கள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? 3 காரியங்கள். அல்லேலூயா. அதை நாம செஞ்சுதான் நம்மளால நிச்சயமா நம்ப முடியும், நிரூபிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம் வருவாங்க. நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? எடுத்து படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியா 23:28 படிக்கலாம். 23:28 சீக்கிரமா. என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக, என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பத எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தின்படி நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தையினால நிரூபிக்கப்படுகிறது. நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினால நிரூபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய உண்மை நிரூபிக்கப்படுகிறது. எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் வசனத்தை வச்சு இந்த வார்த்தையின்படி நான் வாங்கினா, அல்லேலூயா, இந்த வார்த்தையின்படி நான் செய்யறேன்னா, இந்த வார்த்தை இதை விட சொல்லுது, இந்த பைபிள் இதை விட சொல்லுது, நான் விட்டேனா? இந்த பைபிள் இங்க போகிறது நான் போனேன்னா, இந்த பைபிள் இதை செய்ய சொல்லுது நான் செஞ்சுட்டேனா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் உண்மையை நிரூபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் உண்மையை நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. நான் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மள பரிசுத்தமான சொல்லிட்டா வேற யாரும் நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய அல்லேலூயா. குற்றம் சாட்டுவதற்கு சாத்தம் போறான். எங்க போறான்? ஆண்டவரிடம் போறான். போயிட்டு என்ன சொல்றான்? யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆண்டவரே உன் பொண்ணு கேட்கிற, எங்க இருந்து வந்த? பூமியாக சுற்ற வரையா? ஆண்டவர் கேட்கிறான், என் தாசனாகிய யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ? ஆண்டவத்துல சன்மார்க்கணும். அல்லேலூயா. உத்தமம் சன்மார்க்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணுமாகிய என் தாசனாகிய யோபு போல பூமியில் வேறு ஒருவனும் இல்லை. அவனுடைய சாத்தானே குற்றம் சாட்டுறதுக்கு போறான், ஆனா குற்றம் சாட்ட முடியல. ஏன் தெரியுமா? யோபுடைய உண்மை அங்க ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அல்லேலூயா. உங்க உண்மையை வசனத்தை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுது. நம்ம இன்னைக்கு வசனத்தை வாசிக்கும் போது எத்தனை வசனங்களுக்கு நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எத்தனை வசனங்களுக்கு நாம் இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா. பைபிளை படிக்கும் போது எப்பவுமே கவனிங்க, அப்படியே படிச்சுட்டு போக கூடாது. பாத்தீங்கன்னா கையில ஒரு பேனா இருக்கும். பேனா வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இதை விட சொல்றாரா, உடனே இதை செய்ய சொல்றாரா, உடனே செய்யணும். இந்த வார்த்தை நான் குறைவா இருக்கிற, ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுறாரு, ஓகே இந்த வார்த்தை நான் செஞ்சுட்டு ஓகே மட்டும் போச்சு. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் உலகம் முழுவதும் நம்மை குற்றம் சாட்டினாலும் ஆண்டவர் ஒருவர் நம்மை நல்லவர்கள் நீதிமான்கள் என்று சொன்னா போதும், யாரும் உங்களை ஒண்ணுமே செய்யல, யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யாரும்
குற்றம் சாட்ட முடியாது. ஆமே. கவனிங்க, மாரியப்பன் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். 28 கொலைகளை செய்த ஜெயிலுக்குள்ள போனவர். எத்தனை கொலை? 28 கொலை. மனுஷன் ஒரு கொலை 2 கொலை பண்ணாரு. 28 பேரை போடுறது. கத்தியத்து ஒரே குண்டு. 28 கொலைகள் பண்ணி உள்ள புடிச்சான். உள்ள போட்டாச்சு. தேதி குறிச்சிட்டாங்க. என்ன தேதி? தூக்கு தண்டனை. அல்லேலூயா. இன்னும் 10 நாள்ல அவனுக்கு என்னது? தூக்கு. எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. கவனிங்க, அந்த 10 நாட்களுக்குள்ள அந்த சிறைச்சாலையில ஊழியம் செய்வதற்கு ஒரு சுவிசேஷனை கர்த்தர் அந்த இடத்துல அனுப்பினார். அல்லேலூயா. அந்த மனுஷன் இந்த மார்க் அவரை ரட்சிக்கப்பட்ட பிறகு மார்க் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் கிடையாது, வெறும் மாரியப்பன் தான். இந்த மனுஷனை பார்த்து இயேசு பத்தி சொன்னார். அவர் சொன்னார், ஐயோ நான் 28 கொலைகளை செய்து உள்ள வந்துக்கிறேனே, இதுக்கு பிறகு நீ இயேசுவை பத்தி சொல்றியே, இதுக்கு பிறகு எனக்கு விடுதலை கிடைச்சு நான் எப்படி வெளியே போய் நான் நல்லா வாழ முடியும், சாட்சியா வாழ முடியும் இயேசுவுக்கு. இதுக்கு இன்னும் ஒரு 5 நாள்ல எனக்கு என்னது? தூக்கு. இதுக்கு மேல எனக்கு எடுத்துப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிற, நீ போப்பா வேலையை பார்ப்பான்னு. ஆனா அந்த ஊழியக்கார் சொன்னாராம், இல்ல, நீ இந்த நிமிஷத்துல ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். உனக்கு விடுதலையை கொடுக்க இயேசு உண்மை உள்ளவர். உன் பாவங்களை 28 கிலோமீட்டர் பரவாயில்ல, உன் பாவங்களை மன்னிக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு சொந்த ரட்சகராக தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இத்தனை பாவங்களை செய்து விட்டேன், இத்தனை துரோகங்களை செய்து விட்டேன், என் பாவங்களை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த மனுஷன் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் 2 நாள்ல தூக்கு. 3 நாள் கழிச்சு அவருக்கு வருது. 5 நாள் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அவர் போகும்போது ஒரு புதிய ஏற்பாடு அவர் கருத்துல என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு போனாரு. அந்த மனுஷன் உட்கார்ந்து இரவும் பகலும் அந்த புத்தகத்தை இயேசுவின் வாழ்க்கை அதுல எழுதியிருந்தது. இயேசுவின் வாழ்க்கை இன்னும் அவருக்கு அதிகமான சந்தோஷத்தையும் அன்பையும் அவர் மீது அதிகமான நாகத்தையும் அவருக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இன்னும் 2 நாட்கள் இருக்கிற நேரத்துல குடியரசுத் தலைவரிடத்துல ஒரு மனு அனுப்பப்பட்டது. என்ன மனு? இந்த மாரியப்பனுக்கு கருணையாக விடுதலை செய்ய வேண்டும். ஆனா அந்த மாரியப்பனுடைய மனுவை மட்டும் ஓகே பண்ணி குடியரசுத் தலைவர் அது சாங்ஷன் பண்ணு. அல்லேலூயா. நாளைக்கு காலையில தூக்கு, இன்னைக்கு ராத்திரி வருது ரிசல்ட், மாரியப்பா நீ ரிலீஸ். அல்லேலூயா. ஆமென். யார் சொன்னது? கவனிங்க, கோர்ட், தினக்கோர்ட், ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அல்லேலூயா. ஆமென். போலீஸ்காரங்க அல்ல, ஜட்ஜ் அல்ல, ஆமென், ஹைகோர்ட் அல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, இந்த மாரியப்பன் தூக்கு தண்டனை கைதி. அல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை விட பரலோக கோர்ட் மாற்ற முடியல. அதுக்கு ஒரே காரணம் தேவனுடைய வார்த்தைகளை வந்து அல்லேலூயா. அவன் கோர்ட் சொல்றான், இவன் கோர்ட் சொல்றான், இவன் என்ன பாவின்றான், அவன் என்ன பாவின்றான். என் சூழ்நிலை இருந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் என்ன பாவின்றான், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். யாரும் உன்னை என்ன சொன்னாலும் நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. வசனத்தின் படி நீ உண்மையா இருக்கிறியா? இந்த வசனத்துல நீ உண்மை உள்ளவன்ற ப்ரூவ் பண்றியா? அது போதுமா? அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் கீழ்ப்படிறேன். ஆண்டவரே இந்த வசனம் அப்படி சொல்லுது, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. இந்த வசனம் செய்யணும், நான் செய்யணும், நான் அது அப்படி நான் செய்யணும் ஆண்டவரே. எனக்கு ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணணும். எதுல? வசனம். அல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எழுதின தீர்ப்பிலேயே அல்லேலூயா, உங்க கையிலேயே என் கையில இருக்கிற வார்த்தை மாற்ற இன்னைக்கு எவ்வளவு வல்லமையான ஒரு புத்தகத்தை கர்த்தர் என் கையில் அதுல இன்றைக்கு இந்த வார்த்தையில வார்த்தையின்படி நான் கரெக்டா இருக்கேன்னா, இந்த வார்த்தையின்படி நான் சரியா இருக்கேன்னா, என் மேல யாரும் குறை சொல்ல. அல்லேலூயா. என் மேல யாரும் குறை சொல்ல முடியும். அப்படி சொன்னாலும் அதை பத்தி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. என்ன ஆண்டவருக்கு முன்பாக நான் அப்படி இருக்கிறேன். ஆண்டோட வசனத்தின்படியே நான் என்ன பண்றேன்? நான் உண்மையா நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சீக்கிரம் எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் 18:9 எடுத்து படியுங்கள். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு, அப்ப இதெல்லாம் என்னது? வசனம், வார்த்தை. உண்மையா இருப்பான். கவனிங்க, எது நம்ம உண்மை உள்ளவங்களா மாத்த தெரியுமா? வசனம் தான். வசனம் தான். இன்னைக்கு சில பேர் கேட்கறது, ஆண்டவரே உண்மை உள்ளவனா ஆக்கும், எனக்கு உண்மை உள்ளவனா ஆக்கும். எப்படி ஆக்குது? சோர்ந்து ஆக்குது. அல்லேலூயா.
மாறும். உண்மை உன்கிட்ட வரும். அதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் சொல்றது தெரியுமா? உண்மையா இருப்பான் ஆகிய அவன் தான் நீதிமான். அவன் கண்ணாடி முன்னாடி போனா எப்படி நீ எப்படி இருக்கிறது கரெக்டா காட்டுதோ அதே மாதிரி இந்த வசனம் நீ யாருன்றது உனக்கு கிளியரா காட்டும். அல்லேலூயா. பவுலுக்கு போறீங்க, முகத்தை ஒருத்தரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? இப்போ கண்ணாடி காட்டுமா? இருக்கிறத அப்படியே காட்டும். லெஃப்ட்ல குறைவா இருக்கு, ரைட்ல கம்மியா இருக்கு, காட்டுமா காட்டுதா? அப்படியே காட்டும். உடனே என்ன பண்ணீங்க? எல்லாரும் எனக்கு பார்த்து சிரிக்கட்டும் அப்படி வந்துடுறீங்களா? இல்ல, உடனே அதை சரி செய்வாங்க. அதே மாதிரிதான் அந்த வசனம் நமக்கு கண்ணாடி. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் எங்க குறை நம்ம வாழ்க்கையில சுட்டி காட்டுறாரோ, உடனே எப்படி அதிகமா இருக்கிற பவுடரை உடனே கிளீன் பண்றியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையை கிளியர் பண்ணு, உன் வழிகளை கிளியர் பண்ணு. அதே மாதிரி உன் பாதையை கிளியர் பண்ணு. இந்த கட்டளைக்கு நான் கீழ் பண்ணிட மாட்டேன் சொல்லு. அதே மாதிரி போதும், கடவுள் போதும், விழுந்து கடவுளா போதும். உண்மையை கத்தரை இன்றைக்கு இடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அதுக்கு தன்னுடைய வார்த்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் இல்லையா? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சபையை கூடி வருத்தனை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருப்பீர்களாக, நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த வசனம் நமக்கு புத்தி சொல்லுது. வசனம் நமக்கு புத்தி சொல்லுது. புத்தியை கேட்கணும். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஆண்டவர் புத்தி சொல்லும் போது நீ அசட்டை பண்ணா மக்கள் உனக்கு புத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். பி கேர்ஃபுல். அப்புறம் உன்னோட சின்ன பசங்க உட்கார்ந்து உனக்கு புத்தி சொல்லுவாங்க, உன்னோட கீழே உனக்கு புத்தி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்ற புத்தி ஏற்றுக்கோ. அல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி கேட்கறதுலாம் ஒண்ணு மண்டைய மாட்டி கேட்கறதுலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை. நோட்ஸ் எடுக்கிறதுலாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லை. அல்லேலூயா. அதான் நல்லா தான் போகுது. நாம நோட்ஸ் எடுத்து போய் மூடி வச்சிருக்கிறேன், அதோட அடுத்த வாரம் திறந்து பாக்குறேன். அல்லேலூயா. ஆமே, நோட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்றேன், எடுங்க. எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் கீழ்படிகிறோமா, ஏற்றபடி நடக்கிறோமா? எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் கேட்டவைகளை குறித்து ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நீங்க கேட்டவைகளை குறித்து ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் சொல்லுவேன், அந்த வசனத்தை எடுத்துறீங்க, படிக்க. ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் பாட்டுக்கு பார்க்கலாம். என்னத்த வசனத்தை தான் 2:13, ரோமர் 2:13 எடுக்க இருந்தாங்க. நான் பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. எல்லாரும் பைபிள்ல இருக்கா? எல்லாரும் பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல இருக்குன்னு கையை உயர்ந்து வராமே. நான் பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். நல்லா கேட்கறதுனால ஒண்ணு நீதிமான் ஆயிட முடியாது. நல்லா கேட்கறதுனால உண்மை உள்ளவர்கள் ஆயிட முடியாது. அடுத்த லைன் சொல்லுது, நான் பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கேட்கறதுனால ஒண்ணு கேட்டு நோட்டதுனால கேட்டுக்கலாம், தெரிஞ்சுட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள், நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை என்ன பண்ண கூடாது? மீறக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் வசனம் 12ஆம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு இடத்துல மீறவும் சொல்றான், கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாதப்பா. கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. பாலா காஸ்தரன்றான், எல்லாம் ஆசைப்பட்டு வந்து அப்படின்னு பாருங்க. நீ கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாதுன்னு சொல்றல, எதுக்கு வாங்க வந்தா? ஆனா இங்க சொல்றான், கர்த்தருடைய கட்டளை நான் மீறக்கூடாது, நீதிமானை போல மதிப்பீடாக அப்படின்னு சொல்லி மதித்தான். ஆனா என்னாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. என்னாகமத்தின் புத்தகம் 31:8 இதே பீழையா இஸ்ரவேலுடைய சேவகர்கள் கையில், யுத்த மனுஷர் கையில பட்டயத்தால வெட்டி கொண்டு போடுவாங்க. நீதிமானம் போல மதிக்கிறது ஒரு பாவியை போல. ஏன்? கர்த்தருடைய கட்டளை மீறிச்சு. கர்த்தருடைய கட்டளையை மீறினா அல்லேலூயா நம்முடைய உண்மை எப்படி ப்ரூவ் ஆகும், நிரூபிக்கும்.
எப்படி கர்த்தருடைய வார்த்தை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில சொத்து தகராறுலாம் இருக்கும் பாத்தீங்களா, பத்திரத்துல என்ன பண்ணுவோம், எழுதி வச்சிருக்கோம். பத்திரத்துல எழுதி டைப் பண்ணி கையெழுத்து போட்டுருவோம். நாளைக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும். ரெண்டு பேரும் யாரு அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம், பிரச்சனை வரும். கொண்டு எங்க பத்திரத்தை காட்டு, பத்திரத்துல 10,000 ரூபாய்க்கும் 1,00,000 ரூபாய்க்கும் இன்னைக்கு பாண்டு கொடுத்தாரு காட்டும். அந்த பத்திரத்துல சொல்றவங்க என்ன, நீ தானே போட்டு எழுதி வேறமா இருக்குது, உன் நல்ல இந்த பக்கம் இருக்குது, அவன் நல்ல அந்த பக்கம் இருக்குது, சென்டரா ஒரு கிணறு இருக்கு, அப்ப அந்த கிணறு யாருக்கு 2 பேருக்கு தான் எழுதி போய் அதுல எழுதிருக்குது. அப்ப நீ அதுக்கு சைன் தானே பண்ணிருக்க போட்டுக்கு. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஒண்ணும் சொல்லுவானா லாயர், சொல்லு ஒண்ணும். ஏன்னா பத்திரத்துல எழுதியாச்சு, பத்திரத்துல அச்சடிச்சாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பாண்டு பத்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கும் என்றால் கோடிக்கும் அதிகமான மதிப்பாக இருக்கு. இதுல எழுதியிருக்கிற வார்த்தை ஒரு வாழ்க்கையை உண்மை உள்ளவனாக எழுதி வச்சுக்கிறார். நாம உண்மையை மாத்திரம் கீழ்படி, வசனத்துக்கு கீழ்படி, வார்த்தைக்கு கீழ்படி. நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவப்படி. கட்டளையே விளக்கு, கட்டளைதான் விளக்கு, வேதமே வெளிச்சம், வாழ்க்கைக்கு வெளிச்சம்னா வேதம். போதக சிக்ஷை, போதகர் சொல்ற காரியம், போதகர் சிக்ஷிக்கிறது, போதகர் உன்னை கடிந்து கொள்றது, உன்னை போதிக்கிறவங்க உனக்கு கடிந்து கொடுப்பாங்க. அதுதான் உனக்கு ஜீவ வழி. அதுதான் உனக்கு என்னது, ஜீவ வழி. சங்கீதத்தின் புத்தகம் 111ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் கட்டளைகள் எல்லாம் உண்மையானது. கட்டளைகள் எல்லாம் உண்மையான உண்மை. அல்லேலூயா. நம்ம உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கறேன், இந்த வார்த்தையில நான் சரியா தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன்? பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்யலாம். அதுக்கு பிறகு தாவீது வம்சத்துல இவங்க பக்கத்துல வந்து அநேக ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமான கொல்லமான காரியங்களை செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அடியோட சிங்காசனத்தை பிடிச்சு இழுக்கல, விட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தாசனாகிய தாவீது, என் தாசனாக அந்த வசந்த படிக்கும்போது கண்ணெல்லாம் எவ்வளவு ஆண்டு உண்மை உள்ளவரா இருக்கிற. நம்ம தான் அநேக நேரத்துல அவருக்கு உண்மை இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம நடத்துறோம். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதுக்காக, என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இஸ்ரவேலே இவ்வளவு பத்திரத்துல அவனுக்கு ஒரு ரைட் வச்சிருக்காங்க. ரைட்டை எவனா அடைக்க முடியும்? ஏன் தெரியுமா? தாவீது கட்டளைக்கு கீழ்ப்படி, கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் செய்யலாம். இன்னைக்கு கவனிங்க, இந்த வேலை சுமக்கிற அந்த வசனம், இன்னைக்கு நீங்க சபைக்கு வரும்போது எடுத்து வந்து இந்த வசனம், இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்ட இந்த வார்த்தை, இதுல போடப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிவேன். இந்த கட்டளையின்படி நான் இந்த வார்த்தைப்படி நான் செய்யாது. என்னுடைய உண்மை நான் இதுல ப்ரூவ் பண்றேன். 1000 பேர் 1000 இந்த வார்த்தை கட்டுறாங்க. 1000 பேர் என் மேல 1000 கல்ல தூக்கி போட்டாலும் கர்த்தர் ஒரே கையினால் அவைகள் எல்லாத்தையும் தாண்டி என்னை பாதுகாக்க என் அப்பா எனக்கு உண்மையிலே 1000 பேர் 1000 படி என் மேல போட்டாங்க. என் அப்பா அவன் கர்த்தருக்கு உண்மை, அவருடைய வார்த்தைக்கு உண்மை, அவருடைய வார்த்தையை உண்மை நான் ப்ரூவ் பண்ணபடினாலே அவர் தமது வல்லமை கொண்டு என்னை பாதுகாத்து அவருடைய சட்டை நிழலினால கலத்தினால என்னை மூடி பூமி கரையாந்திரத்துல நான் தள்ளப்பட்டேன். நான் நம்பினவர்கள், நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், நான் எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள், நான் எனக்கு வாழ்க்கை முழுவதும் என் கூடவே வருவாங்க நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களாம் பாதியில கைவிட்டு போனாங்க. என் ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்த உண்மையா அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம் வாழ்க்கை எப்பொழுது எப்படி இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணும்? இந்த வார்த்தைக்கு உண்மை, இந்த வார்த்தையில உண்மை என்ன பண்ணாரு? 2 எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் படிங்கள். அவருக்கு முன்பாக மனது உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு
என்னை விளக்கி காத்துக் கொண்டேன். நம்பர் 2, நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? முதலாவதாக சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரூபிக்கப்படுகிறது. நம்பர் 2, எல்லாம் கேக்குறீங்களா? கவனிக்கிறோம். ஆமென். என்ன பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றோம். ஆமென். இரண்டாவது, நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? கர்த்தருக்கு முன்பாக நிரூபிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக நிரூபிக்கப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக நிரூபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ அவருக்கு முன்னாடியே வர மாட்டற. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாஜி மேல எந்த ஒரு குறையும் இல்லை. மொர்தெகாய் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. யூத மக்கள் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. இப்படி இந்த காரியம் யூத மக்கள் மேலேயோ, மொர்தெகாய் மேலேயோ, எஸ்தர் மேலேயோ எந்த ஒரு குற்றமும் பாவமும் இல்லை என்றது எப்ப நிரூபிக்கப்பட்டது தெரியுமா? அகாஸ் ராஜாவுக்கு முன்பாக வந்த போது நிரூபிக்கப்பட்டது. நாங்க ஆமெனா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நம்ம உண்மை எப்ப நிரூபிக்கப்படும் தெரியுமா? கர்த்தருக்கு முன்னாடி வரணும். கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வரணும். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எலியா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதா? நீ யாரு? நீ ஆகாப் கேக்குற, நீ யாரு? நீ இன்னும் பெரியாரா? ஆமா, யாருன்னு கேக்குறேன். நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். அப்ப அந்த தைரியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படி வந்துச்சு? கர்த்தருக்கு முன்னாடி போனதால நான் சொல்லிட்டுவாங்க, கர்த்தருக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு விசேஷமான ஒரு தைரியம் வரும் பாருங்க. அல்லேலூயா. அந்த தைரியம் நம்ம தேசத்தினுடைய பிரதமர் நம்ம கூட இருந்தா கூட வருது. என் கூட யாரு? வட்டமோ மாவட்டமோ வட்டம் முக்கோணம் போட்டு போயிடும். இல்ல உன் தலைக்கு துணி போட்டு போயிடும். அல்லேலூயா. வட்டமும் மாவட்டம். அல்லேலூயா. இவங்கெல்லாம் கொடுக்குற தைரியம் கர்த்தர் கொடுக்குறது. ஐசியூ வார்டுல உட்காந்துக்கிறவங்க யாருக்கு தைரியம் இருக்கிறாங்க? யார் தைரியம் கொடுக்குற? யாருக்கு கூட வந்தா? யாருக்கு கூட காலம் முடிஞ்சா? யார் உனக்கு உத்தரவாதம் கொடுத்தது? கர்த்தர் உத்தரவாதம் கொடுத்தாரு. நீ ஐசியூ வார்டுல போன திருப்பி உயிரோட திரும்ப வரல அப்படின்ற உத்தரவாதம் உனக்கு கொடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. ஆமென். அந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னா கர்த்தருக்கு முன்னாடி போகணும். ஆண்டவருக்கு முன்னாடி போகும்போது, ஆண்டவருக்கு முன்னாடி போகும்போது, அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம போகணும். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி வரதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி வரதே கிடையாது. நைட்டு கவனிங்க. நைட்டு எல்லாம் தூங்க போனீங்களா? தூங்க போறோம். நைட்டு தூங்க போறோம். காலையில எழுந்துக்கிறோம். நைட்டு படுக்க போயிட்டு என்ன பண்றோம்? காலையில எழுந்துக்கிறோம். நீங்க நைட்டு தூங்க போன நேரம் முதல் நீங்க காலையில கண்பிடிச்சு பாத்தீங்கல்ல, அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு மேல ஓடுற அந்த ஃபேனு உங்க மேல விழாம பாதுகாத்து என் ஆண்டவர். நீங்க ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நல்லா டைட் பண்ணுவீங்க. தூக்கி போட்டு ஸ்க்ரூ டிரைவர் தூக்கி. அல்லேலூயா. நீ நைட்டு படுக்க போறதுக்கு போகும்போது அந்த டைம் வரைக்கும் நீ காலையில கண்பிடிச்சு பாக்குற அந்த டைம் வரைக்கும் உன் இருதயம் எத்தனை முறை துடிச்சிருக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முறை உன் இருதயம் என்ன பண்ணிருக்கு? துடிச்சிருக்கு. ஆனா ஒரு முறை துடிச்சு அடுத்த முறை துடிக்கிறதுக்கான ஆர்டரை கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நைட்டு தூக்கத்துல தூங்கிட்டு போயிடலாம் தெரியுமா? அல்லேலூயா. நைட்டு நல்லதான் வந்து சாப்பிட்டு என்ன பண்ணாரு? தூங்கினாரு. காலையில தட்டி பார்த்தா என்ன பண்ணாரு? நான் எழுதுல தூக்கத்துல போயிட்டேன். ஆனா நீங்களும் நானும் நைட்டு தூங்கின முதல் கொண்டு காலையில எழுந்துக்கிற வரைக்கும் கொண்டே இருந்தது. அது அசைந்து கொண்டே இருந்தது. அதுக்கு ஒரு அசைவை கொடுத்துட்டே இருந்தாரு. அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்துட்டே இருந்தாரு. அப்படியெல்லாம் உனக்கு ஜீவனை கொடுத்து பேணுவோ மேல இருதய துடிக்க வச்சு உன காலையில சுகத்தோட வெள்ளத்தோட ஆரோக்கியத்தோட எழுந்துக்க வச்சா நீ சோதனை வேலைக்கு அவருக்கு முன்னாடி வர மாட்டேன். அல்லேலூயா. அதான் அவருக்கு முன்னாடி வரணும். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு எடுத்துட்டேன். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு கொடுத்தீங்க, இந்த புதிய நாள் எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு முன்பாக வந்துருங்க. அந்த நாள் முழுதும் உங்களுக்கு காரியம் ஆயிடும். அந்த நாள் முழுது நீங்க போராடலாம். நான் சாங்ஷன் ஆகும். நீ எங்கேயும் போய் அவனை திட்டி இவனை திட்டி பஸ்ஸுக்காரனை திட்டி கண்டக்டர் திட்டி வண்டி ஓட்டுறவனை திட்டி கூட வேலை செய்யறவனை திட்டி எம்டியை திட்டி அவங்க போனவன் மண்டை
ஆளாளுக்கு ஒரு பேர் எல்லாரும் ஒரு பேர். நீ மத்தவனுக்கு பேர் உனக்கு பேர் வைக்க 10 பேர் பாடத மறந்து எல்லாருக்கும் ஒரு என்ன பேருங்க சாத்தான் பட்டன் பட்டன் உன் படையை கட்டுறோம். எல்லாரையும் தீட்டி அந்த நாள் முழுவதும் கர்த்தர் எடுக்கிறார். இந்த நாள் எனக்கு விழிக்க வச்சீங்களா ஆண்டவரே? இந்த புதிய நாள் எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே? இந்த புதிய நாள் முன்னாடி வந்துருங்க ஆண்டவரே. போயிட்டு உங்க உண்மை அங்கதான் ப்ரூவ் பண்ண போறேன். ஆமே. நாங்க காலைல பொழுது விடுத நைட்டு போன்ல 2 மிஸ் கால் பண்ணுது. யார் பண்ணுது என்ன தெரியல. புது நம்பரா வேற அழைக்குது. புது நம்பர் நார்மலா இருக்கிற நம்பரோட சட்டை பண்றது சேவ் பண்ணி வச்சா புது நம்பர் பக்கம் காலை பார்க்கலாம். புது நம்பர்ல ஒரு ஹாய் வந்தா போதும் உடனே இவன் அப்படியே நாக்க தொண்டை தொங்கப்படுது. உடனே அடிச்சான். யாருக்கு என்ன புது நம்பர் பண்ணீங்களா? ஓகே ரைட். ஆமா 2 மெசேஜ் ஒன்னு ரிப்ளை. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மெசேஜே வரல. இப்போ வந்து மெசேஜ் ஓகே ரைட் மெசேஜ் ரிப்ளை உடனே. நைட்டு வந்திருக்கிற மிஸ் காலுக்கு உனக்கு கால் பண்ணி உனக்கு பேச தெரியுது. வந்திருக்கிற மெசேஜுக்கு உனக்கு ஆன்சர் பண்ண தெரியுது. அவன் வேலை வெட்டி இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு 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 அதை உட்காந்து நோண்டி 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 உனக்கு பார்க்க தெரியுது. என் ஆண்டவர் உனக்கு எழுதி கொடுத்து வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை படிக்க உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. காலையில எழுந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்து வசனத்தை நான் படிக்க வந்திருக்கிறேன், தியானிக்க வந்திருக்கிறேன். வசனத்தை படிச்சு ஒரு அதிகாரத்தை அது படிச்சுட்டு வேலைக்கு கிளம்புங்க. நீங்க கத்துறதுக்கு முன்னாடி வந்துருவீங்க. நீங்க கத்துறதுக்கு முன்னாடி வந்துருவீங்க. அல்லேலூயா. காலையில ஜெபம் பண்றது இல்ல, பைபிள வாசிக்கிறது இல்ல, எழுந்து ஆத்திரம் 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 எங்க வருது சோத்திரம். அல்லேலூயா. ஆத்திரம் 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 சட்னியில உப்பு நிறைய போட்டுது. அல்லேலூயா. அப்புறம் வீட்டுக்கு கேட்டா சொல்றது நீ ஒரு நாள் செஞ்சு பாரு, இப்படியா பல நாள் செய்ய வச்சாச்சு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக வரணும், தேவனுக்கு முன்பாக வரணும். அந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாக்கிற எத்தனை பேர் சொல்லி ஆண்டவருடைய பாதுகாக்கிறாங்க. 6 நாட்கள் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போறேன், வரேன், வேலை செய்யறேன், வண்டி ஓடுறேன், பஸ்ல ஏறுறேன், ஆட்டோல ஏறுறேன். ஆட்டோ சில நேரத்துல அப்படியே என்ன செய்யுது சவுந்தரம் போடுது. அந்த அளவுக்கு போகுது ஆட்டோ. அந்த ஆட்டோல மூலையில அப்படி உட்காந்துக்குது. அப்படியே வெளியே வரும்போது இடிச்சு தள்ளிக்கிட்டு வெளியே வந்து இறங்குறேன், வேலைக்கு போற திருப்பி அதே ஏறினா வீட்டுக்கு வர. நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பாதுகாத்து 6 நாட்கள் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரை நடத்துறாரு. 7வது நாள் 6வது நீங்க வரணுமா இல்லையா? கேட்டா அச்சுன்னு ஒரு தும்பல் வந்தா போதும் உடனே சர்ச்சுக்கு கோல்ட் ஆயிடுச்சு. அதுல ஏன் கத்து பாருங்க கோல்ட் ஆயிடுச்சு. ஏன் கத்து பாருங்க தலைவலிக்கு. ஏன்னா வேலைக்கு போகும்போது இல்லையா தலைவலி? வேலைக்கு போகும்போது அச்சு வரலையா? அச்சுன்னு வந்தாலும் போட்டு கிளம்புறேன். 6 நாள் உனக்கு சுகத்தை கொடுத்து வருணை கொடுத்து போகும்போது வரும். நான் கேட்கிறேங்க, எத்தனை முறை உங்களுக்கு நாள் எழுதுறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்லிப் ஆயிருக்கு அப்படியே விழுந்தீங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? உங்களுக்கு முன்னுதாரணமா நானே கை கொடுக்குறேன். சொல்லுங்க, விழுந்தீங்களா? அப்பவும் விடுவாங்க. விழுந்தது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஆமா, என் கால் இருக்குது விசேஷமா ஜெபம் பண்ணேன். காலம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அம்மா உங்களுக்காக வாரத்தில் ஒரு முறை பணத்தையும் கூட ஜெபம் பண்றேன். ரொம்ப நல்ல சொல்லுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சொன்னேன். உங்களுடைய பலவீனத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த மாதிரி சபையில இருக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. அடிக்கடி விழுவேன் கீழே. கைப்பிடி உள்ளத்துல 2 முறை விழுந்துக்கிறேன். இந்த வீட்டுல ஒரு 4-5 முறை, 4 முறையா ரொம்ப கம்மியா சொல்றேன், நிறைய முறை விழுந்துக்கிறேன். இப்போ போன வீடு அந்த வீட்டுல கூட விழுந்துட்டப்பா. அல்லேலூயா. கீழே பாத்ரூம்ல வெளியே வரும்போது லைட்டா தண்ணி இருந்துச்சு. நான் தான் ஸ்பீடா போய் முடியுது. நான் வேலையா போன ஸ்பீடா இறங்குங்க, காலை தெரிஞ்சிச்சு விழுந்தா பாருங்க. ஆனா நான் விழுந்ததுக்கு மண்டையில அடிப்பட்டுன்னு வச்சுக்கேன். இது பிடிச்சிருந்தாங்க இல்ல மண்டை அவ்வளவுதான். ஆறுதல் தான் கட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஸ்பாட்ல போயிருவோம் உயிர்.
என்ன சொல்றது? ஆனாலும் கவனிங்க, விழுந்தாலும் மண்டையில அடிபடாம. இன்னைக்கு இந்த கால் மேல லெப்ட் கால் கீழே குட்டி போட்டாலும் இருக்கு, அதோடதான் முடிப்பு. கவனிங்க, இன்னைக்கு எனக்கு வலிக்குது, ஆனாலும் நடக்கிறது, ஆனாலும் நிற்கிறேன், ஆனாலும் இன்னும் பிரசங்கம் பண்றேன், ஊழியர் செய்யறேன், வீட்டு வேலைகளை செய்யறேன். ஏன்? கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறேன். ஏன்? கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுங்க, எத்தனை முறை நீங்க இடறி விழுந்தீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராம அப்பா பாதுகாத்து கொண்டாரு. நல்லா தூங்குவாங்க, படுது. கேட்டா ஒரு நாள் தான் லீவா, அன்னைக்கு கையாதான் கர்த்தருக்கு முன்னாடி வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. எத்தனை சண்டை எனக்கு தச்சு வந்துக்கிறோம், கர்த்தருக்கு முன்னாடி வரதில்லை. அல்லேலூயா, ஆமென். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சாலமோன் ராஜா பார்க்கிறான். இந்த சாலமோன் ராஜா என்ன செய்யறான்? கிபியோனுக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்வாங்க தானவர்களை செலுத்துறான். அப்போ ஆண்டவர் கிபியோன்ல உனக்கு ஒவ்வொரு தரிசனமாகி கேட்கிறார், நீ விரும்புகிறத என்ன கேட்டா? 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனத்துல சாலமோன் சொல்றான், இன்னும் எடுக்கலையா? 6ஆம் வசனத்தை படிங்க. உண்மை பற்றி உண்மையும் முதல்ல வரது என்னது? உண்மை. அண்டர்லைன் பண்ணுங்க. உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உண்மைக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? உண்மை. தாவீது கர்த்தருக்கு முன்னாடி வந்தனால அவன் வாழ்க்கையில எல்லாம் சக்சஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மை ப்ரூவ் ஆகணும், தேவனுக்கு முன்னாடி நம்ம உண்மை ப்ரூவ் ஆகணும். அல்லேலூயா. நம்முடைய உண்மையை நம்ம உறுதிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் மோசேயை குறித்து, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளது. 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளது. ஏன் இறங்கி வந்தாருங்க? மகாலுக்கு வாங்கிட்டு ஏன் வந்தாரு? உண்மை. வீட்டுல உண்மையா இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறது. என் வீட்டுக்கு சொல்றல, என் வீட்டு யார் வீட்டுல? என் வீட்டுக்கு எங்க உண்மை அப்படின்னா எனக்கு முன்பாக உண்மையா இருக்காங்க, எனக்கு முன்னாடி என் முன்னாடி உண்மையா. நான் பாக்குற பார்வை எனக்கு முன்னாடி நான் ஆண்டவருடைய எல்லா இடத்துலயும் பாக்குறாரு. நைட்டு தூங்கும் போது பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு நீ உள்ள போனை வச்சு என்ன பண்றது எல்லாம் பாக்குறாரு. எல்லாமே பாக்குறேன். அல்லேலூயா. எல்லாம் யாரும் பார்க்காத நேரத்துல அந்த சந்தில போய் இன்னும் பண்ணிட்டு வர பத்தியா பாக்குறேன். எல்லாம் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணு? அவருக்கு முன்னாடி நீ உண்மையா இருக்கிறது ப்ரூவ் பண்ணு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்? இஸ்ரேலை காக்கிறவர் அவருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் கொடுக்க சரிங்களா? அவரு எப்பவும் தூங்கலாம் மாட்டார், அவர் முன்னாடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவேன்? உண்மை உள்ளவர். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ காரியங்களை குறித்து, எதை குறித்து அப்படித்தானே போட்டிருக்கு. அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள. தேவ காரியங்களை உண்மையாயிரு, அவருக்கு முன்னாடி உண்மையாயிரு. அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் 7:29 என்ன சொல்கிறது? வீடு என்றைக்கு எப்படி வீடு ஆசிர்வதிங்க அப்படி சொல்லல, உமக்கு முன்பாக. அப்ப என் வீடு எதுவரைக்கும் நம்ம வீடு எதுவரைக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் தெரியுமா? அவருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் ஆசிர்வாதமா இருக்கு. அவருக்கு முன்னாடி இருந்தா அது வரைக்கும் அவன் வந்து என்னோட பெருகாச்சுட்டே இருந்த ஆசிர்வாதமா இருந்தான். ஆனா சோழகுமாராவுக்கு முன்பாக கூட நம்ம சோழகுமாருக்கு முன்னாடி வந்தாங்க. அவன் வம்சமே தவிக்கப்படாது. அதான் கரெக்டா சொல்ல, என் வீடு ஆசிர்வதிங்க இல்ல, உமக்கு முன்பாக உமக்கு முன்னாடி. நம்ம உண்மை எப்போ ப்ரூவ் ஆகணும்? கர்த்தருக்கு முன்பாக உண்மை ப்ரூவ். அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11. அவர் கொண்டு வந்து தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்தர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல புறஜாதிகள் அநேக ஜாதிகளிடத்திலும் 13 தாவீதின் 30,000 11,000 சீரியரை முறிய அடித்து திரும்பினதால்
கீர்த்தி பெற்றான். அதனால ஏதோமிலே தானியங்களை வைத்தான். ஏதோ எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறவங்க, கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா நடக்கிறவங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22 முதல். ஏற்கனவே நீங்க படிச்சீங்க இல்லையா? 22 முதல். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். கர்த்தருக்கு முன்னாடி முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவருக்கு முன்பாக அதனாலதான் கர்த்தருக்கு போன இடங்கள்லாம் அவன் என்ன பண்ணாரு? காப்பாற்றினா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உலகத்துல உண்மையான மனுஷன் இருக்க மாட்டான். தேவனுக்கு முன்பாக உண்மையான மனுஷன் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை. நம்பர் 2, கர்த்தருக்கு முன்பாக. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையால் நிரூபிக்கப்படுகிறது. இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க வந்துட்டீங்கனால உங்க உண்மை நாளும் நிரூபிக்கப்படுவார். சரிங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிரூபிக்கப்படுகிறது. மூன்றாவது 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். படிங்க சீக்கிரம். சின்ன வசனம் தான், சீக்கிரம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ இடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. மூன்றாவது நம்பர் 3, நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? உங்களிடத்தில் ஒப்புவித்த காரியங்கள்ல உண்மை நிரூபிக்கப்படும். உங்ககிட்ட ஒப்புவிச்சார்ல, உங்ககிட்ட கொடுத்தார்ல, உங்ககிட்ட ஒப்புவித்த காரியங்கள்ல உங்க உண்மை இருக்கு. உங்ககிட்ட ஒப்புவித்த காரியம். இப்ப நீங்க நம்ம படிச்ச வசனத்திலேயே மத்திய 24 அதிகாரத்திலேயே ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு. இப்ப 5 வாங்கினவன் வந்து 5 வச்சு என்ன பண்ண, இன்னும் 5 ஆகிட்டே அப்படின்னு சொன்னோம். ஓகே, பேர் என்ன சொன்னாரு? நல்லது, சுத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே எதிர்பான சந்தோஷத்துல பிறகு. ஓகே, 2 வாங்கினவன் அவன் என்ன பண்ணா? 2 வச்சு இன்னும் 2 ஆகணும், 4 வச்சுக்கணும். அப்ப என்ன சொன்னாரு? அவனை பாரு, ஏண்டா அவன் 5 ஆகுனா நீ ஏன்டா 2 ஆகி இருக்குன்னு கேட்டாரா? கேட்கல. சேம் வேர்ட்ஸ். என்னது? 5 இன்னொரு 5ஆம் வாங்கினா பாத்தீங்களா? அவனுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி பாராட்டணும் அதுல நீங்க படிச்சு பாருங்க. அதே அதுல என்ன அர்த்தம்? உங்ககிட்ட 5 கொடுத்துருக்கிறாரா 2 கொடுத்துருக்கிறாருன்ற விஷயம் இல்லை. உங்ககிட்ட என்ன கொடுத்தாரோ அது புரிஞ்சா? நான் சொல்ல வந்து நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம உண்மையான. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒப்புவித்த ஆண்டவரே நம்பி இதை கொடுத்தீங்க, நான் இதை என்ன பண்ணிட்டேன்? உண்மையாங்க. அவ்வளவுதான். என்னை நம்பி என்ன பண்ணீங்க? என்கிட்ட இதை நீங்க கொடுத்தீங்க, என்கிட்ட ஒப்புவிச்சீங்க, நான் என்ன பண்றேன்? நான் இதுல உண்மையை என்ன பண்றேன்? ப்ரூவ் பண்றேன். அவ்வளவுதான். கவனிங்க, இன்றைக்கு நம்முடையது என்று சொல்வதற்கு நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆமென் வரல, ஆமென் வரலனாலும் அதுதான் என்னது? நம்மது நம்மளது எந்த அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்க வீடு யாருடைய? கவர்மெண்ட் சொல்லுங்க. இருக்குது வீடு இங்க சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் மட்டுமே சொல்லுங்க. வீடு யாரு? உத்தராதேவி சிஸ்டர் வீடு மட்டும்தான் உங்க பேர்ல இருக்கு. மக்கள் யாரும் சொந்த வீடுல போட்டு அடுத்து உண்மை விடுகிறது. உங்க வீடு, நீங்க ஓட்ட வண்டி, உங்களுடைய செல்போன், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள், இது எல்லாம் யாருடைய? உங்களுடைய. கர்த்தருடைய. ஆண்டவர் அது நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கறதுக்கு உண்மையா இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையா. ஒரு மாதம் முழுவதும் உனக்கு இருக்கிற வருமானம், அல்லேலூயா, உனக்கு இந்த மாசத்துல இவ்வளவு இன்கமிங் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுல என்ன பண்ணு?
நீ உண்மை உள்ளவன்றதை ப்ரூவ் பண்ணாது. அல்லேலூயா. நான் சொல்றாங்க 15,000 சம்பளத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்து நீ ப்ரூவ் பண்ணனா ஆண்டவனுக்கு அடுத்து 20,000 சம்பளத்தை. அல்லேலூயா. அதை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றது இல்ல, சம்பளத்தை மறைக்கிறது, சம்பளத்தை மூடுறது. அல்லேலூயா. இவ்வளவு சம்பளம் வாங்கினா அதை கத்தருக்கு முன்னாடி கொண்டு வரது இல்ல, அதை மறைக்கிறது, அதை மூடுறது. நான் சொல்லுமா, உங்களுடைய இன்கமிங் என்னன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தெரியுமா? உங்களுடைய மாத வருமானம் என்னன்றது கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும்? தமிழக அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாது? இந்திய அரசாங்கத்துக்கு ஸ்டேட்டுக்கும் தெரியும். அடுத்து வரல, சென்ட்ரலுக்கும் தெரியும். தெரியுமா? ஏன் உங்க பேங்க் எல்லா காரியமும் என்ன பண்ண வந்துடும்? தெரியுமா தெரியாது? அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய இன்கமிங்கே தமிழக அரசாங்கத்துக்கே கண்டுபிடிக்க முடியுது. அதே இந்திய அரசாங்கத்துக்கே உங்களுடைய இன்கமிங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்களே, பரலோக அரசாங்கம் கண்டுபிடிக்காத நீ என்ன பேக்கப் பண்ற? நீ அதேலூயா, நீ என்ன மூடுற? நீ ஆமே ஆண்டவர் அந்த வருமானத்தை உங்ககிட்ட ஒப்புவிச்சிருக்கிறாரு. நீ அதுக்கு உன்னுடைய உண்மையை ப்ரூவ் பண்ணு. அல்லேலூயா. இதுல ஆண்டவரே இந்த பணத்தை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இதுல நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவருக்கு முன்னாடி உங்க உண்மை நிரூபித்துக்கிறாமே. என்ன சொல்றது? உன்னுடைய சம்பளத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். உன்னுடைய வருமானத்தை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு என் சம்பளம், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் ஓடினேன், நான் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு போனேன், 2 இப்பதுக்குள்ள போட்டேன் அப்படின்னு சொல்லி டயலாக் விட்டுட்டு ஏன் காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருந்தேன்னா உன்னுடைய வருமானம் அதிகமாக ஆண்டவர் சொல்ற உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதே. பயமாகுதுல? உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா இருக்கிறதையும் பிடிக்கிறதா ஆண்டவர். இருக்கிற இன்கமிங் என்ன ஆயிடும்? அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கொண்டு வந்து உண்மை உள்ளவங்களாம். இன்கமிங் நான் உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இன்கமிங் நான் உண்மையா இருக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரா? வருது பொறுப்பு. ஆமை பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரா? 1 கொடுத்தாரா, 2 கொடுத்தாரா, 3 கொடுத்தாரா? சிலருக்கு 1 கொடுத்தாரு, சிலருக்கு 2 கொடுத்தாரு, சிலருக்கு 3 கொடுத்துக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீ எத்தனை வேணாலும் பெற்றுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா எத்தனை நீ பெற்றுக்கிட்டியோ அத்தனையும் நீ கத்தருக்காக வளர்க்கணும். என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆனா கவனிங்க, இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் இருக்கிறாங்களே பயங்கரமான ஆளு. லேபர் வார்டுல சொல்லுவாங்க பாருங்க, ஏசப்பா வருது பாரு. பெண்களுக்கு எல்லாம் தெரியுதா சொல்றது? லேபர் வார்டு தெரியுமா? உயிர் போய் உயிர் வரும். அல்லேலூயா. உயிர் போய் உயிர் வரும். மறு ஜென்மம். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது மறு ஜென்மம். இதுதான் மறு ஜென்மம். அப்புறம் போன ஜென்மத்துல நாயா போறங்க, இந்த ஜென்மத்துல பூனையா போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது நம்ம இன்னொரு சோதனை நம்பி உட்கார்ந்து அந்த எப்படியாவது என்ன அடுத்த வாட்டி என்ன வந்து வீட்டு நாய்க்குட்டியா என்ன பறிச்சிருக்காங்க, பிரியாணி கடை பிச்சு கூட வந்துச்சு. ஆமே. அப்ப அந்த நேரத்துல அப்படியே உனக்கு வேதனை வரும்போது வாயை திறந்து நீங்க பெண்கள் சொல்லுவாங்க, ஏசப்பா எப்படி அண்ணால இந்த குழந்தைய சாம வேலை கொண்டு ஆலயத்துல விட்டோம், அதே மாதிரி நாம விட்டுறப்பா. என் பிள்ளைய நான் கத்துறதுக்கு என்ன பண்றேன்? வளர்க்கிறேன். என் பிள்ளைக்கு நான் ஆண்டுடைய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். ஆபரேஷன் போல நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே ஆனா குழந்தை பிறந்து நல்லா வளர்ந்து கொஞ்ச நாள் ஆண்டு குழந்தைய சர்ச்சுக்கு கூட கூட்டு வரணும். அல்லேலூயா. ஆமே. காரணம் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேது, பிள்ளை வந்து ஆண்டவரை தேட மாட்டேது, சர்ச்சுக்கு வரவோட போடுங்கன்ற. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போன சொன்னேன், எனக்கு என்ன சொல்றது சொன்னேன், ஒழுங்கா உன் பிள்ளைய சர்ச்சுக்கணும், இல்லைன்னா சோறு போட அன்னைக்கு புள்ள பட்டியா நீங்க சர்ச்சுக்கு வந்த பட்டி. நான் கேக்குறேங்க, ஃபீஸ் கட்டுனீங்க ஸ்கூல்ல, என்ன பண்ணீங்க? ஃபீஸ் கட்டிங்க. அந்த ஃபீஸ் கட்டி நீங்க உங்க பிள்ளை நம்ம ஸ்கூலுக்கு போல என்ன பண்ணுவீங்க? ஏண்டா வயிற்ற கட்டி வாயை கட்டி நான் ஃபீஸ கட்டினா நீ ஸ்கூலுக்கு போறீங்களா போட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, லேபர் பாட்டுல அப்படியே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா அந்த பிள்ளைய உமக்காக வளர்ப்பேன், உமக்காக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பிள்ளைய சண்டே கிளாஸுக்கு அனுப்பாம
யூத் மீட்டிங்க்கு அனுப்பாம இந்த பிள்ளை அல்லேலூயா அன்னைக்கு நான் திருப்பி நாள போய் நிக்கும் போது ஆண்டவரே 2 பிள்ளை கொடுத்தீங்க ஆண்டவரே பொண்ணு போட்டு விட்டேன் பொண்ணு விட்டேன் ஆண்டவரே கேட்பார். இன்னொரு பிள்ளை எங்க கேட்பார் 2 பிள்ளை கொடுத்தீங்க உனக்கு 2 பிள்ளையை கூட நீ போட்டு வந்திருக்க எங்க அந்த பிள்ளை அல்லேலூயா ஆமென். நான் சொல்லட்டுமா பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சண்டே கிளாஸ்க்கு உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கலனா சண்டே கிளாஸ்க்கு உங்க பிள்ளைகளை நீங்க கைட் பண்ணலனா நாளைக்கு உங்க வழிக்கு அந்த பிள்ளை வரவே மாட்டான் எழுதி கொடுத்தது. அல்லேலூயா ஆமென். பிள்ளை சண்டே கிளாஸ்க்கு போகுதா யூத் மீட்டிங்க்கு போகுதா சபையில யூத் மீட்டிங் சொன்னாங்களே என்னுடைய பிள்ளை யூத் மீட்டிங்க்கு போகுதா அதை பார்க்கணும். பிள்ளை கொடுத்தது கத்தர் வளர்க்க பலன் கொடுத்தது கத்தர் ஸ்கூல்ல சேர்த்து கொடுத்தது கத்தர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது கத்தர் மாதம் நீ வேலைக்கு போறதுக்கு உனக்கு மரணம் கொடுத்தது கத்தர் அந்த வருமானத்தை கொடுத்தது கத்தர். இன்றைக்கு அந்த பிள்ளையை சர்ச்சுக்கு போட்டு வராம வீட்டுல போட்டு வந்து அல்லேலூயா இப்ப சர்ச்சுக்கு போட்டு போகும்போது சிக்கன் வாங்கி போய் சிக்கன் குருமா வச்சு கொடுக்க போற அந்த பிள்ளைக்கு சர்ச்சுக்கு வர பிள்ளைக்கு எனக்கு சிக்கன் குருமான்ற அல்லேலூயா என் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும் அதான் நான் செய்யறேன். ஆமென் அதான் நான் நீ சொல்றேன். அல்லேலூயா நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்க தவறினால் பின்பாக நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள். நீங்க எத்தனை தாய்மார்கள் என்று சொல்றாங்க அம்மா இந்த பையன் பண்றது நாளை சார்ந்து இந்த பையனோட என் உயிரே போதும் இந்த பையன் இந்த நிம்மதியாவே நம்ப மாட்டான் இருக்க விட மாட்டான் தொந்தரவா இருக்குது வேதனை கண்ணீர் வடிக்கிறாங்க எனக்கு தாய்மார்கள். ஏன் அஞ்சுல வளையாது நீ அஞ்சுல வலையை உனக்கு நீ வளைக்க நினைச்சா ஈஸியா வளர்த்துருக்கலாம். அந்த அங்கிரி முட்டை இப்ப அது என்ன பண்ணுவேன் உன்ன வளைச்சு கொடுப்பா நீ அது சொல்லுது நான் சொல்றது நீ கேளு அப்படி சொல்லுது புரியுதுங்களா. அல்லேலூயா இப்பவே அதை கண்டிஷன் பண்ணுங்க இப்பவே கண்டிஷன் பண்ணுங்க. வாலிய பிள்ளைகளை யூத் மீட்டிங்க்கு அனுப்புங்க. சர்ச்சுக்கு உங்க வாலிய பிள்ளைங்க நீங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா கவனிக்கணும். உங்க டீன்ஸ் பிள்ளைங்க நீங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா கவனிக்கணும். உங்க சின்ன பிள்ளைங்க நீங்க சண்டே கிளாஸ் போனாங்க டீச்சர் சண்டே கிளாஸ் வந்தாங்க. அதே சில பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போற வீட்டுக்கு போயிடும் பேரண்ட்ஸுக்கு டெமிக்க கொடுத்து டீச்சருக்கு டெமிக்க கொடுத்துருச்சு. அல்லேலூயா சண்டே கிளாஸ் தாண்டிக்கு போட தாண்டிக்கு துருதுரா சாப்பிட்டு அல்லேலூயா ஆமா இந்த மாதிரி பிள்ளைங்களா இருக்குது. உசாரா கவனிக்கணும் பிள்ளைங்களை. இன்னைக்கு வாலிய பிள்ளைங்க கையில போன வாலிய பிள்ளைங்க கையில நான் எனக்கு ஒண்ணும் புரியல வாலிய பிள்ளைங்க கையில எதுக்கு போன் கொடுக்குறாங்க. வாலிய பிள்ளைங்க கையில போன் கேட்டா படிப்புன்றாங்க. படிக்க மட்டுமா செய்யறாங்க படிக்க மட்டும் செஞ்சா பாருங்க. அல்லேலூயா அந்த பிள்ளை கையில போன் இருக்கு அந்த பிள்ளை போனை வச்சு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா அது பார்க்கணும் என்ன வந்துச்சு போன் வந்துச்சு எடுத்து ஏன் தனியா எங்கேயுமே பேசு. அல்லேலூயா உங்களுக்கு நான் சொல்லணுமா பேரண்ட்ஸ் போன் யூஸ் பண்றதுக்கு கத்துக்குங்க. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு போன் யூஸ் பண்ண தெரியாதனால இந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸ் நல்லா ஏமாத்துறாங்க. நான் சொல்றது வரங்களா ஆமே இன்னைக்கு என் மேல கோபமா இருக்கிறீங்களா இல்ல பிள்ளைங்க என் மேல கோபமா இருக்காங்க. அல்லேலூயா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும் கேட்கணும். பிள்ளைகளை கத்துக்காக வளர்க்கணும். பிள்ளைங்க நடத்த வேண்டிய வழியிலே நடத்து முதிர் வழிகளும் அவனரை ஜோமனியா பைபிள் நீங்க படிச்சியா. அல்லேலூயா ஜோமன என் பொண்ணு ஜோமன்ல பைபிள் காலை டிஃபன் வைக்க மாட்டேன். என் பொண்ணு கேளுங்க ஜோமனி பைபிள் படித்தா டிஃபன் இல்ல டிஃபன் கட்டு பசிலே உட்காந்து படிப்பா. அல்லேலூயா பசி தாங்க மாட்டாங்க. பசில உட்காந்து மம்மி பசிக்குது படி. அல்லேலூயா ஆமென். பிள்ளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. உங்க பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை உபவித்த பிள்ளைகளை அந்த காரியத்துல ஆண்டவர் நீங்க நம்பி ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா உங்க ஊழியம் செய்றீங்களா. எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இந்த சபையில ஆனா ஒரு சில பெண்கள் தான் கேசல. அல்லேலூயா எத்தனை பேர் இந்த சபையில இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த சபையில இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் டிராக் மினிஸ்ட்ரி செய்யறாங்க. அல்லேலூயா ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யும். அதுல உண்மையா அல்லேலூயா ஆமா 2 ஆத்மா வருதா கேஸ்டலுக்கு உண்மையா போ. 2 ஆத்மா வருது கேஸ்டலுக்கு உண்மையா போ. உன்னுடைய வேலை சர்ச்சை பெருக்கிற வேலை உண்மையா பெருகு. அல்லேலூயா சர்ச்சை ப்ரோபடிக்கிற வேலை உண்மையா ப்ரோபோடு. எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு குறைகள் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. அல்லேலூயா 2 பேர் தான் பேசல் பண்ணல ஊழியர் செஞ்சாங்க. 2 பேர் தான் கேஸ்டல்
ரெண்டு நான் அதுக்கு சொல்ல நான் சொல்ற பாருங்க, அது ரெண்டு பேர் ஏன் தெரியுமா? ஒண்ணு நானு, இன்னொன்னு வீடு திறந்து போறாங்களா? ரெண்டு பேர் தான் கேசல், என்னையும் சேர்த்து ரெண்டு பேர். அதே மாதிரி அந்த ரெண்டு கேசலுக்காக, அந்த ரெண்டு பேர் வர கேசலுக்கு வாரம் சரியா பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க. காலையில 8:30 மணிக்கு வேலைக்கு போனோம், புழையில போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு விடுவாங்க. முடிச்சோடனே வீட்டுக்கு வந்து ஒரு பிளீர் போட்டுட்டு ஸ்பீடா போயிட்டு ஊழியத்தை பார்க்கணும், ஊழியத்துக்கு போயிடுவேன். அதே மாதிரி அந்த அக்கா வரனாங்க, இந்த அக்கா வரனாங்களே, அந்த சிஸ்டர் வரனாங்களே, அந்த பொண்ணு வரச்சேன், எல்லாரையும் கூப்பிடுவேன். மாறி ஏறி 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 ஏறிங்க கூப்பிடுவேன். அதே மாதிரி 2 பேர் இருக்கிற கேஸ்ல 4 பேர் ஆச்சு, 4 பேர் இருக்கிற கேஸ்ல 6 பேர் ஆச்சு, 6 பேர் இருக்கிற கேஸ்ல 10 பேர் ஆச்சு, ஒரு கேஸ்ல 2 கேஸ்ல ஆச்சு, 2 கேஸ்ல 4 கேஸ்ல ஆச்சு, 4 கேஸ்ல 8 கேஸ்ல ஆச்சு, 8 கேஸ்ல 10 கேஸ்ல ஆச்சு. அந்த 10 கேஸ்ல 12 கேஸ்ல பார்க்கக்கூடிய ஏரியா வீடு நான் தாங்க. எப்படி வந்தது இந்த உயர்வு? எப்படி வந்தது இந்த அபிஷேகம்? எப்படி வந்தது இந்த கணம்? அல்லேலூயா. ஆமென். காலேஜ்லாம் போறேன் நானு. இன்னைக்கு நம்ம பிள்ளை நல்லா படிச்சுக்கிறாங்க, காலேஜ்லாம் போயிட்டு. நான் காலேஜ்லாம் போறேன். நான் வந்து கத்தருக்காக வந்து ஊழியர் செய்யும் போது எல்லாரும் என்ன பார்த்து கேட்பாங்க, நீங்க என்ன டிகிரி பண்ணிருக்கேன்னு கேட்பாங்க என்ன பார்த்து. அதே நான் ஒரு மண்ணாவது டிகிரி நான் பண்ணல. அதே முன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்? யாரால வந்தோம்? சிறியவனை புரிந்திருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட உட்கார பண்ணி மகிமையான சிங்காசனத்தில் என்னென்ன ஒரே பெரிய பார்த்து பார்த்தா நான் படிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, பார்க்கவே பார்த்தா நமக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்படி தைரியத்துல என்ன பண்ண நானு? அவருடைய விசுவாசம், அவருடைய ஆமென் செய்தேன். கர்த்தர் உயர்த்தி அவன் ஒப்புவித்த காரியங்கள் சண்டைகள். ஆமென். சண்டைகள் நாம சண்டைகள் 3 சர்வீஸ் சண்டைகள், 3 சர்வீஸ், ஒரு சர்வீஸ் அடமா 2 சர்வீஸ் சண்டைகள். இப்போ சண்டைகள் வீடு பக்கத்துல இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனா அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. வச்சு அங்கேயே இருந்துதான் செய்யணும். இவன் வச்சு செய்வேன், அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா. இவன் வச்சு செய்வேன். என்னுடைய பிள்ளைங்க ஜூனியர் இன்டர் எடுப்பேன். என்னுடைய பிள்ளைங்க இவனுடைய பால் குட்டி, இட்லி டப்பா எல்லாத்தையும் என்னுடைய ஸ்டூடெண்ட் எடுத்து வைப்பாங்க, தூக்கிட்டு வருவாங்க அவங்க எனக்கு. அல்லேலூயா. 3 சர்வீஸ் அங்கேயே இருந்து செய்வேன். அந்த குழந்தைய அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இதுக்கு மேல கீதா எப்படி ஊழியர் செய்யறான்னு பாக்குறது சவால் விட்டாங்க. இந்த பேர் என் கூட ஊழியத்துல என் மேல பொறாமப்பட்டாங்க, என் மேல பொறாமப்பட்டாங்க. என்னங்க சாதாரணமான ஆளு, என் மேல கூட பொறாமப்பட்டாங்க. அதே பொறாமப்பட்டாங்க. இனிமே கீதா எப்படி ஊழியர் செய்யறான்னு பார்க்கலாம். நான் சொன்னேன், கீதா ஊழியர் செய்யல, கீதாவை அழைத்த தேவன் செய்து 3 பேருக்கு அங்கே இருந்து செஞ்சேன். அது எப்படி இப்பதான் ஸ்ட்ரெயிட்டா போய் கேஸ்ல கிடையாது. முன்னாடி போய் ஜோப் பண்ணணும், அப்புறம் எங்க டேரக்டர் ஜோப் பண்ண சொல்லுவாங்க, போய் ஜோப் பண்ணணும், இந்த ஹாலில் போய் ஜோப். இப்ப அப்படிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நமக்கு இடம் இருக்கு. அப்புறம் போய் ஜோப் நல்லா டங்ஸ்ல பேசணும், அந்நிய பாச பேசணும். அந்நிய பாச பேசி ஒரு கதை சொன்னா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல அந்த கதை தெரியுது. பட் ஆண்டவர் கேஸ்ல ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? கைப்பிடிச்சு ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? பெருந்திக்கிற ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? மாவு போடுற ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? சண்டைக்கார ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? ஒப்புவித்த ஊழியத்துல உண்மை, உண்மை ஒப்புவித்ததுல உண்மையா. அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய உண்மையில பிசகமாட்டார். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 16:12 சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்த கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாக. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20-28 தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். எப்படி? தாவீது அந்த அவங்க அண்ணனுக்கு போய் சாப்பாடு கொடுங்க அவங்க அப்பா சொன்னபோது கூட அந்த கொஞ்சம் ஆடுகள் என்ன பண்ணா தெரியுமா? காவலாளி வசமா 28ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க அண்ணன் கேட்கிறாங்க, அந்த கொஞ்சம் ஆடுகளை என்ன பண்ண? அப்ப அவன்கிட்ட கொஞ்சம் ஆடுதான் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஆடு உண்மையானவனா கொடுத்தல ஒப்புவித்தல உண்மையா இருக்கு. அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 78ஆம் அதிகாரம் 70 முதல் 72 வரைக்கும் தன் கனிகளின் திறமைக்கு தக்கதாக தன் இருதயத்தை உண்மையின்படியே அவைகளை மேய்த்தான், உண்மையின்படியே அவைகளை மேய்த்தான். அல்லேலூயா. உண்மை ஒப்புவித்த காரியங்கள்ல உண்மையா இருங்க, உண்மையா இருக்கு. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு நம்மளை ஏற்படுகிறது. அல்லேலூயா. உங்ககிட்ட ஒப்புவித்த இன்கம், உங்ககிட்ட ஒப்புவித்த உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்ககிட்ட ஒப்புவித்த ஊழியம், எதெல்லாம் ஆண்டு ஒப்புவிக்கிறாங்க அதுல உங்க உண்மையை நிரூபிச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கேசல்
ஒரு கேத்தலிக் வீட்டை கடன் கொடுக்குறீங்களா, அதுல உண்மை, அதுல உங்க உண்மை என்ன பண்ணுங்க. 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய உண்மை எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது? நம்பர் 1, வார்த்தையினாலே நிரூபிக்கப்படுகிறது. நம்பர் 2, கர்த்தருக்கு முன்பாக நிரூபிக்கப்படுகிறது. நம்பர் 3, ஒப்புவித்த காரியங்களிலே நிரூபிக்கும். நம்ம இடத்துல ஒப்புவித்த காரியங்கள்ல உண்மை நிரூபிக்கும். எல்லாம் கொடுத்தா அதுல நம்ம உண்மை என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். இப்படி நம்ம இருந்தா நம்ம உண்மை உள்ளவர்களா மாறுவோம். அடுத்த வாரம் கர்த்தர் நம்ம இடத்துல எதையெல்லாம் கணக்கு கேட்பார் அப்படின்ற காரியத்தை குறித்து பார்த்து செகண்ட் கமிங் இந்த தலைப்பு முடிச்சு அடுத்த தலைப்புக்கு நேரம் போறோம். நம்ம எல்லாத்தையும் நன்றி அப்பா.